சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Crossbeats அப்படிங்கிற பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Crossbeats ஓப்பரா ப்ளூடூத் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக நல்ல ப்ரீமியம் லுக்கோட கொடுத்துருக்காங்க. இதில் அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக டாப் டு பாட்டம் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இது இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக பார்க்கவே செம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. கையில் இருந்தால் யாரோ அவங்க கையை பார்த்தாங்கன்னா போதும், பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு இதை சார்ஜிங் கேஸை பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக செஞ்சுருக்காங்க. நல்லா கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல மெட்டீரியல் வந்து நல்ல லுக்காக ஒர்த்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 4 எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேஷன் மூலமாக நீங்கள் பேட்டரி சார்ஜ் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா Crossbeatsனால் அவங்களோட சிம்பிளை கொடுத்துருக்காங்க. அந்த மூடி பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக, அந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து நல்லாவே டைட்டாகவே இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து டைப் சி கேபிள் தான் சார்ஜ் போடுற மாதிரி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இயர்பட்ஸை வெளியே எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வைக்கும்போது அதோட மேக்னெட்டும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸ் உள்ளே வச்சுட்டு தலையில் கவுத்துனாலும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து ரொம்ப உதறினா மட்டும் தான் உங்கள் இயர்பட்ஸ் கீழே விழுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா நார்மலாக ஓப்பன் பண்ணி கீழே தலையில் வச்சாலும் எதுவுமே கீழே விழாது. கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் இதான் ரொம்ப முக்கியமானது. டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு வரைக்கும் எந்த இயர்பட்ஸ்லையும் இந்த ஒரு டிசைனை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்டெம் வச்சு கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டெம்மாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்ப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் Clearcomm சொல்லி ஒரு சிப்பு உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா கால் பேசுகிறதுக்கு. அதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கும். காதில் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸோட சிலிக்கான் டிப் வந்து ஆன்டி பாக்டீரியல் இயர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் அதுக்குன்னு தெரில, ஆனால் கொடுத்துருக்காங்க. அப்படி ஆன்டி பாக்டீரியல் இயர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா ஒரு சைடாக ஸ்லாண்டிங்காக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால எந்த விதமான காதுலையும் பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவே பொருந்தும். நீங்கள் காதில் வச்சு ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், கச்சிதமாக உங்கள் காதை விட்டு எவ்வளோ நீங்கள் தலை ஓதுறனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. முக்கியமான விஷயம், உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் அந்த சிலிக்கான் டிப் எடுத்து மாட்டிக்கோங்க. அப்போ தான் ஒரிஜினல் சவுண்டோட அவுட்புட்டும் ஒரிஜினலாக கிடைக்கும், உங்கள் காதை விட்டு கீழே விழாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சென்சிட்டிவ் டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கைப், ஜூம், கூகுள் மீட் அப்படிங்கிற எந்த ஒரு நீங்கள் ஆப்லேயும் நீங்கள் வீடியோ கால் பேசுகிறீங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய மியூசிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசுன்னு பார்த்திங்கன்னா 13mm கொடுத்துருக்காங்க. அதுவும் 13mm கிராஃபைன் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 60 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் உள்ள சார்ஜிங் கேஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 60 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலை இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதோட மைக் ப்ளஸ் இது கால் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட மைக்கு பார்த்திங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் இருக்குது இந்த இயர்பட்ஸில். ஒரு மைக் வந்து HDMI மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா லேக் ஃப்ரீ கால் ஃபார் Clearcomm அப்படிங்கிற ஒரு சிப்போடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது சரி, அதாவது நீங்கள் நார்மலாக காதில் மாட்டிக்கும் போது சரி, முக்கியமான விஷயம் கால் பேசும்போது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கன்சலேஷன் இந்த சிப்பை ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி சுற்றி உங்களுக்கு என்னென்ன நீங்கள் கால் பேசும்போது என்னென்ன சத்தம் வருதோ எல்லாத்தையும் டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்பன்ஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்காக தான் அந்த ENCங்கிற ஆப்ஷன், அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கன்சலேஷன் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ENC கொடுத்துருக்கனால நீங்கள் பைக்கில் போகிறீங்க, இல்லைனா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் சவுண்டு கேட்கும், மக்கள்லாம் சலசலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு காற்றடிக்கிற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி எல்லா சவுண்டையும் அந்த மைக்ரோஃபோன் வந்து கேதர் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி ப்ரீமியம் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் பேசும்போது உங்கள் வைப்ரேஷன், உங்கள் ஸ்கால் வைப்ரேஷனை வச்சு இந்த மைக்ரோஃபோன் சென்ஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி கொடுக்கும். இவங்க போட்ட இயர்பட்ஸ்லேயே இந்த இயர்பட்ஸில் உள்ள மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான மைக்ரோஃபோன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 2 மோடு கொடுத்துருக்காங்க. கேமிங் மோடு வந்து லோ லேட்டன்சி மோடு, அப்புறம் சுவிட்ச் டு மியூசிக் மோடு அப்படின்னு சொல்லி 2 மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங் மோடு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் லோ லேட்டன்சி மோடு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் எந்த கேம் விளாண்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும், எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாட்றீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த லோ லேட்டன்சி மோடு ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால நீங்கள் லைவாக இருக்கும். உங்களுக்கு லைவில் நீங்கள் கன் ஷூட் பண்ணுற மாதிரி கிறிஸ்டல் கிளியராக உங்கள் கேமும் சரி, உங்கள் ஏர்பட்ஸும் சரி அப்படி ஒரு சிங்கில் இருக்கும். ஒவ்வொரு ஏர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் ஏர்பட்ஸுக்கு சவுண்டு கேட்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இந்த லேட்டன்சி மோடு இருக்கிறதுனால நீங்கள் லைவாக விளாட்ற மாதிரி அப்படி ஒரு சிங்கில் இருக்கும் ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கேம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அதை மியூசிக் மோடாக மாற்றிக்கலாம். மியூசிக் மோடாக மாற்றிட்டிங்கன்னா நார்மல் மோட் மாதிரி நீங்கள் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 13mm டிரைவர் கொடுத்துருக்கனால ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆடியோ குவாலிட்டி பற்றி நீங்கள் காதில் கேட்டு பார்த்தா தான் தெரியும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேஸ், ட்ரிப்பிள், வோக்கல்ஸாக எல்லாமே டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டீப் பேஸாக பஞ்சியாக இருக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸை சிலிக்கான் டிப்ஸை செலக்ட் பண்ணி மாட்டணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், கண்டினியூஸாக 60 மணி நேரம், அதாவது 60 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்பட்ஸை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஏர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸை ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர்பட்ஸோட வெயிட்டு பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதில் மாட்டி பாட்டுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் காதில் ஏர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் கேஸோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர்பட்ஸோட ப்ரொடக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஸ்வெட் ப்ரூஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் ப்ரூஃப்னால் நீங்கள் சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்க்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்வெட்டிங் பட்டால் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சப்போஸ் நீங்கள் மலையில் போய்ட்டுருக்கிறப்ப திடீர்னு ரொம்ப மழை பெஞ்சதுனாலோ இல்லைனா தண்ணி கட்டிக்கிற இடத்துல நீங்கள் ஏர்பட்ஸை உள்ளே போட்டிங்கனாலோ கண்டிப்பாக கொஞ்சம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அட்வான்ஸ் மாடல் தான். அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 30 ஃபீட் வரைக்கும் எந்த ஒரு இன்டர்ப்ட் இல்லாமல் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த ஏர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 30 ஃபீட் வரைக்கும் எந்த ஒரு இன்டர்ப்ட் இல்லாமல் கேம் விளாண்டுக்கலாம், சாங்ஸ் கேட்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புதுசாக அந்த ஏர்பட்ஸை வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் ஏர்பட்ஸ் இருக்கும், டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் அந்த ஏர் குஷன் டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மேனுவல் கைடு, அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் கூடவே கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கேஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.